பொதுவாக பசங்க வந்து நிறைய பாய்ஸ் வந்து சைட் அடிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை வந்து நிறைய பாய்ஸ் வந்து ஒரு லுக் அட்டையர் செமையாக இருக்குது, ட்ரெஸ் காஸ்டியூம் இல்லை ஐயோ நீங்கள் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. when I was into the reality show, எல்லாரும் அத்தனை படம் பண்ணுறாங்க இத்தனை படம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு எந்த படமே அப்போது கிளிக் ஆகலை. செம்பி வந்து ஒரு நைட்டில் நடந்த விஷயம். அது ஒரு கால் வந்துச்சு, போனேன். அடுத்த நாள் காலில் எனக்கு அவங்க ஓகே சொல்லுவாங்க கூட எனக்கு தெரியாது. நேம் பேட்ச்ல ரஹமுதுல்லான் இருக்கு. நீங்க யார் சார்? வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவேவா போயிட்டாரா அதுவா சொல்லுவாங்க. அது அவங்க லைஃப்பில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன. டேரக்டாக ப்ரொடக்ஷன் ஹவுஸும் போய் உட்காந்துருக்கேன். எதுவுமே அப்போ நடக்கல. ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்தாலும் எங்களுக்கே தெரியும். அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் போனதுக்கப்புறம் கிழிச்சு குப்பத்தட்டுலாம் போடுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோமோல எல்லாமே நம்ம ரூமர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்குவாஷ் பண்ணிடலாம், அது ஈஸியாக இருந்துரும் அப்படின்னு நினச்சி தான் போட்ட ஒரு விஷயம். பட் அது இவ்வளோ தூரத்துக்கு போகும் நாங்கள் ஆக்சுவலி நினைக்கல. ஃபர்ஸ்ட் இமேஜ் போட்டது வந்து கொஞ்சம் மக்களை என்ன கேட்க வைக்கிறது, அது மட்டும் ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. சொல்கிறவங்க எதுவும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அட பட்டுன்னு பார்க்குற சட்டுன்னு தாக்குற நீயும் ஏண்டா, அட உக்காந்த சக்கல உள்ளங்கை தீண்டுற வேலையும் வேண்டாம். அடடா நீ அழகா ஆசையா உறவா நான் வரவா. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா அடடா ஆல்பம் சாங் டீம் கூட தான் இருக்க போகுது. வணக்கம் அஸ்வின் ப்ரோ, வணக்கம் பிரகதி குரு, நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு. சூப்பர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? எத்தனை டைம் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? ரிப்பீட் போல போயிட்டு அடடா சாங் கேட்டோம். இந்த மாதிரி அடடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பசங்களை புகழ்ந்து பாடுற அளவுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ லக்கி ப்ரோ. பயங்கரமா எதிர்பார்ப்போம் இல்லையா, நம்மளை பயங்கரமா பாராட்டி நம்மளோட புகழெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பாட்டெல்லாம் பாடாதுன்னு எதிர்பார்ப்போம். பட் நெவர் நடக்காது. சூப்பர் பிரகதி, உங்களை இன்ஸ்பயர் ஆச்சு நிறைய பொண்ணுங்க எங்களை பார்த்து நல்லா பாட்டு பாடுவாங்க. அதுக்கு பாட்டு போடணுங்க. Correct. பசங்க நிறைய இருக்காங்க அந்த மாதிரி பாடுறதுக்கு. அஸ்வின் ப்ரோ, திருப்பி ஆல்பம் சாங்கில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய ஹிட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு குட்டி பட்டாஸ் கொடுத்துருக்கீங்க, அடிப்பொலி கொடுத்துருக்கீங்க. அதிலலாம் பயங்கரமாக நாங்கள் அஸ்வின் ப்ரோ வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். திருப்பி அடடாவில் வந்து என்ட்ரி கொடுக்குறது அப்படிங்கிறது ஸோ ஹாப்பி. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது? எஸ், என் ப்ராஜெக்ட் எப்பவுமே எனக்கு நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு எக்ஸைட்டட் தான். எனக்கு எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா அதுதான் என்னோட இன்னைக்கு லைக் என்னோட எல்லாமே அட்ரிலன், என்னோட ஃபியூவல் எல்லாமே அதுதான். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஆஸ் வெல். ஏன்னா இடையில வந்து இப்போ ஃபேன்ஸுமே வந்து நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அஸ்வின் ப்ரோ அவே ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தாட் வந்தது. சரி, அப்படி நீங்கள் கால் பண்ணுறாந்தா லைக் நான் லாங் பேக் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு முன்னாடியே நான் இந்த விஷயம் சொல்லியிருப்பேன், இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பேன். சரி, எதுவுமே பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் கிடையாது. எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து நான் தான் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இது லேண்டப் ஆச்சு. அந்த மாதிரி தான் எல்லாமே அன்சர்டனிட்டி தான் இங்கே. ஸோ ஐ வுட் சே நான் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாருமே ஐ எம் கிரேட்ஃபுல் தான். எல்லாமே கடவுள் கொடுத்தது தான் நான் சொல்லுவேன். ஸோ எதுவுமே நானாக ஒன்று பிளான் பண்ணி நானாக ஒன்று க்ரியேட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நான் லைக் இன்னும் பெட்டராக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பையன் கிடையாது. ஸோ எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே எனக்கு வந்து கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் தான் அது. ஸோ அதில் என்ன கிடைக்குதோ அதை பெஸ்ட்டாக எடுத்து பண்ணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். அதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான டைம்னா அந்த டைம் எப்படி எடுக்கலாம்னா ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, எனக்கு வந்து அது திருப்தியாக இருக்கணும் நான் பண்ணும்போது. இன்னொன்று வந்து நமக்கு வர்றது அந்த மாதிரி ஒன்று அமையணும், அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெண்டும் மீட் பண்ணும்போது தான் நடக்கும். ஃபார் இன்ஸ்டன்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன்னு தெரில. when I was into the reality show, அப்போ வந்து எல்லாரும் அத்தனை படம் பண்ணுறாங்க இத்தனை படம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு எந்த படமுமே அப்போது கிளிக் ஆகலை. எந்த ப்ராஜெக்ட்டுமே எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருந்துச்சு. என்னடா அது ப்ராஜெக்ட் நமக்கு அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறது யோசிச்சுட்டே இருந்தேன். அது ஒரு டைம் எடுத்துக்கிச்சு. திடீர்னு குட்டி படாஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அதுவுமே எனக்கு திடீர்னு ஆல் ஆஃப் எ சடன் லேண்டட். ஓகே, எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணுறான்னா அடுத்தது வந்து படம் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், ஓகே மியூசிக் வீடியோ வருது, அதை ட்ரை பண்ணுவோம். பட்
அது ஒரு டேரக்ஷன் கூட்டு போச்சு. அந்த குட்டி பட்டாஸ் நான் பண்ணேன். அந்த குட்டி பட்டாஸ் பண்ண உடனே எனக்கு இந்த ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி வேற கிடைச்சது. ஒரு வே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆச்சு. ஸோ அது நமக்கு தெரியாது. இது நான் பிளான் பண்ணி பண்ண கிடையாது. குட்டி பட்டாஸ் பண்ணால் இது வரும்னு எனக்கு தெரியாது. ரியாலிட்டி ஷோ பண்ணால் எனக்கு குட்டி பட்டாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் எனக்கு தெரியாது. இது எல்லாமே அது ஒரு டைம் அதுவாக எடுத்துக்கிச்சு எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செம்பி வந்து ஒரு நைட்டில் நடந்த விஷயம் அது. ஒரு கால் வந்துச்சு, பிரபு சலமன் சார் கிட்ட இருந்தேன். போனேன். அடுத்த நாள் காலைல எனக்கு அவங்க ஓகே சொல்லுவாங்க கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அதை நான் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக நான் அதை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது எப்படி என்னை சார் எடுத்துப்பார், என்னை ஏற்றுப்பார். ஏன்னா அவங்க வந்து அப்போவே சார் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும் போது சார் வந்து எப்படி என்ன சூஸ் பண்ணுவார், ஓகே சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு ஃபியரோடவே தான் இருந்தேன். பட் இட் ஹேப்பன். அதுவுமே வந்து அது நான் பிளான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவுமே கடவுள் கொடுத்தது தான். ஸோ எதுவுமே நம்ம இது கிடையாது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது தான் இது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இப்போ விஷயம் நடந்திருக்கு. ப்ராஜெக்ட் பண்ணாமல் கிடையாது, ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். சிலது ரிலீஸ் ஆக போகுது, சிலது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வராமல் இருக்குது, சிலது ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ எதுவுமே என் கையில் கிடையாது. பிகாஸ் ஐ எம் நாட் தி ப்ரொடியூசர் ஹியர். அந்த ஒரு இது என்கிட்ட இல்லாத போது நான் எதுவுமே சொல்லவும் முடியாது. நான் வெளியும் போய் யாருக்கிட்டையும் ப்ரூவும் பண்ணிட்டுருக்க முடியாது. எனக்கு தெரியும்ல எங்கேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன், எங்கே வரைக்கும் நான் வந்துட்டுருக்கேன், எப்படி நான் வந்துட்டுருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன கோத்ரூ பண்ணேன், என்னென்ன போச்சு அப்படிங்கிறது. ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவேவா போயிட்டாரா அதுவா சொல்லுவாங்க. அது அவங்க லைஃப்பில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்னென்ன பிரச்சனை, அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். நான் அதை பிலீவ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே தான் இருக்கவேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே தான் இருப்பேன். அது டைம் எடுக்கும். அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் அ ரேஸ். சூப்பர் ப்ரோ. எங்கள் ஊருக்காரன் அப்படிதான். நானும் கோயம்புத்தூர் தான் ப்ரோ. அப்படியா? ஆமாம், மதுக்கரை. ஸோ சூப்பர். பிரகதி அது தமிழ் அச்சா மாலும் ரொம்பவே நல்லா பேசுறீங்க. ஏன்னா இன்ஸ்டா ரீல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஃபாரின்ல இருந்து மாதிரிலாம் போடுறாங்களா? கேட்டதுன்னா கூட நான் லேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அச்சாமானவே எது ஹிந்தி போறாரு அப்படின்னு. அது எல்லைன்னு போட்டிருந்தீங்களா? அது வந்து லாலிபாப் அடிக்டா? இல்லங்க, நான் லாஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கத்துல இந்த சாக்லேட் இதெல்லாம் வச்சு போட்டிருந்தாங்களா? அது லொகேஷன் பின்னுங்க. அப்படியா? நான் பார்த்து தெரியும். ஆமா. எப்படி இருக்கீங்க? லால் குட் எல்லாம் வெரி குட், வெரி குட். சூப்பர். அடடா, பார்த்து பயங்கரமாக இருந்தது. நீங்கள் தான் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் வந்து பெர்ஃபார்மும் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பி இந்த ப்ராஜெக்ட் அஸ்வின் பிரதர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது? ரொம்பவே சந்தோஷங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அஸ்வின் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு குட் லக் சாம் மாதிரி தான். ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் தான் நடிக்க போகிறாருன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது, அவருக்கும் தெரியாது. பட் அவர் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு அதில். அண்ட் அதுவே ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறத வந்து அவரோட குட்லக் சாமோட சேர்ந்து நிறையா பேர் வேலை செஞ்சு வந்த ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவருக்குன்னு எழுதப்பட்ட வரிகள் மாதிரியும் தெரிஞ்சது. அடடா அழகா அப்படிங்கும்போது பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி சீரியஸ்லி இருந்தது. சீரியஸ்லி பிரதர், அவரோட ஓப்பனிங் ஷாட்டுமே வந்து பயங்கரமா அந்த ஒரு லுக் வந்து பயங்கர ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுற ஒரு லுக்காகவும் இருந்துச்சு. ஆமாங்க. ஐ திங்க் என்னோட இப்போ ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு லவ் சாங் எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ தமிழ் சினிமாவில் இல்லை தமிழ் பாடலில் வந்து நமக்கு பெருசாக பொண்ணு ஒரு பையனை ரசிக்கிற மாதிரி, இல்லை பார்க்குற மாதிரி, அழகு பார்க்குற மாதிரி, ஒரு என்ன பின்னாடி போகிற மாதிரி பெருசாக பாடல் அப்படின்னு இல்லை. ஆமாம். அண்ட் ஸோ அது வந்து கொஞ்சம் புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அதுக்கு கரெக்டான ஒரு ஃபேஸ் என்னோட மைண்டில் இருந்துச்சு. அது வந்து நாங்கள் நிறைய இடத்துல தேடி பார்த்தோம். அண்ட் அஸ்வின் பார்த்தோடனே ஐ திங்க் அதனால தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அவருக்கே எழுதின பாட்டு மாதிரி தான் இருக்குது. இது அப்படி திருப்பி உட்காந்துக்கிட்டேன். நான் எதுவும் ஜிபே எல்லாம் எதுவும் பண்ணல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹார்ட்ல இருந்து வர்றதுங்க. இல்லைங்க, நிஜமாவே ஐ திங்க் நிறைய கிரெடிட்ஸ் இருக்கு. நிறைய பேர் சேர்ந்து வேணா வெளியே உட்காந்து எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. புரியுது பிரதர், எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நிறைய பேர் சேர்ந்து வந்ததுனால தான், அண்ட் அத்தனை பேரோட டேலண்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஒரு எஃபர்ட் சேர்ந்து வந்ததுனால தான் இந்த ப்ராஜெக்ட் இப்படி வந்திருக்கு. சூப்பர். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப பொதுவாக பசங்க வந்து நிறைய பாய்ஸை வந்து சைட் அடிக்க மாட்டாங்க பிரதர். ஆனால் உங்களை வந்து நிறைய பாய்ஸ் வந்து ஒரு லுக் அட்டையர் செம்மையா இருக்கு, ட்ரெஸ் காஸ்டியூம் இல்லை ஐயோ நீங்க ரொம்ப அழகா இருக்கிறாரு, நம்ம இருக்கணும் அப்படின்னா இவர மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரில ஹேர் ஸ்டைல இருந்து தாடியில இருந்து ஷூல இருந்து ட்ரெஸ் வரைக்கும் பார்த்து நோட் பண்ற ஒரு சைட் அடிக்கிற ஒரு பர்சன் அஸ்வின் ப்ரோ. இந்த ஒரு கமெண்ட்டுக்கு எப்பவுமே நான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்ல நினைப்பேன். எனக்கு
என் கூட இருக்கிறவங்களும் சரி, யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போதும் சரி, சரி அப்படி லைக் ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது, உங்ககிட்டயும் இருக்குது. நீங்கள் எப்படி கேரி பண்ணிக்கிறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. லைக் நம்ம ப்ரெசன்டபுளாக இருந்தாலே எவ்ரிபடி ஆர் லைக் நீங்கள் சொல்கிற அதே ஒரு அட்ராக்டிவான விஷயம் நடக்கும். அந்த ப்ரெசன்டபிள்ங்கிறது நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம ஒன்று பண்ணணும், அவ்வளோதான். தவிர இது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, அவர்கிட்ட இல்லை, இவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது. லைக் நம்ம எடுக்கிற எஃபர்ட் தான் ப்ரெசன்டபிள் எப்படி நம்ம காட்டுறோம் நம்மளை அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. அதனால் எல்லாருமே ஈக்குவல் தான். இங்கே யாருமே வந்து ஐயோ அவர் என்ன எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. ஆக்சுவலி நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கும்போது அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, இப்போ பார்க்கும்போது வேறு மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் அவங்க கேரி பண்ணுற விதம் அப்படி இருக்கும். அதுதான் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை பார்க்கும்போது எல்லோரும் அதை ஒரு இதுவாக எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லோரும் அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணாலும் இப்போ இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இல்லை கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது, ஈஸியாக அது பண்ணுற விஷயம் தான். நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ மேபி அந்த ஒரு விஷயம் நான் நம்புறனால நீங்கள் சொல்கிற இந்த இது நான் பார்க்குறேன். பட் அது ஸ்பெஷலாக கிடையாது. புரியுது. கிரேட், சூப்பர் மேம். இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது, அது அழகு மேம், அது உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து பார்க்குற எங்களுக்கு மட்டும் சும்மா அப்படி ஒரு கேப்ல ஒரு அஸ்வின் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணாரு, அப்படியே இப்படி திரும்பிட்டீங்க. சூப்பர். எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பயங்கரமா இருந்தது. இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் என்னாச்சு கல்யாணமா, பிரகதிக்கு கல்யாணமா, வெட்டிங்கா, ஹாப்பி அனிவர்சரி அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணாங்க, அஸ்வின் ப்ரோட பேருமே வந்து கெஸ் ஆயிருது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வரலையே, கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தேன். அது வந்து என்னன்னா இப்போ நிறையா கண்டென்ட் வருதுங்க, நிறையா ஆல்பம் சாங்ஸ் வருது, படம் வருது, நிறையா பேர் அவங்களே ஷூட் பண்ணி நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய மக்கள் வந்து டெய்லி ஒரு அட்லீஸ்ட் 1000-2000க்கு மேலே வந்து கண்டென்ட் பார்க்குறாங்க. ஸோ எங்கள் ஐடியா என்னென்னா ஒரு க்யூரியாசிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மேரேஜ் என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்து அவங்களே சொந்தமாக டிசைட் பண்ணது, அது எதுவுமே கிடையாது. போட்டு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுது, இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு சிலுவெட் இமேஜ் போட்டுது. அண்ட் அது வந்து அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும், அது முக்கியமான ஒரு ஷார்ட் அந்த வீடியோவில். ஸோ மக்களை வந்து ட்ரா பண்ணணும், உள்ள என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அந்த ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபோட்டோ போட்டிருந்தோம். அண்ட் அது இவ்வளோ தூரத்துக்கு போவோம்னு நாங்களே நினைச்சோம். சேவ் தி டேட்லாம் வர போட்டிங்களா? அதெல்லாம் கல்யாண பத்திரிக்கையில தான் போடுவாங்க. நாங்கள் என்ன தெரியுமா, அது வந்து போட்டுட்டு அது வந்து சரி நம்ம பச்சையாக இது மியூசிக் வீடியோ அப்படின்னு சொல்ல வேண்டாம், நம்ம கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் போட்டு ஒரு ப்ரோமோ வரை கட் பண்ணி போடலான்னு தான் ஐடியா. அது எனக்கே ஷாக் ஆச்சு, எனக்கே தெரியாது என்ன ஆச்சுன்னு. நாங்கள் அந்த ப்ரோமோ போடும்போது இதை போட்ட உடனே தெரிஞ்சிடும் இது மியூசிக் வீடியோன்னு, ஏன்னா நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா ஷூட் பண்ணியிருக்கிற ஒரு வீடியோ அப்படின்னு. ஸோ அந்த சிலுவெட் இமேஜ் போட்டதுக்கப்புறம் ப்ரோமோ போட்டுட்டா உடனே தெரிஞ்சிடும் எல்லாருக்குன்னு நாங்கள் நினச்சோம். அந்த சேவ் த டேட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மேரேஜ் விஷயம் அப்படின்னு எனக்கு கிளிக்கே ஆகலைங்க. எனக்கு நிஜமாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக கிளிக் ஆகலை. அது போட்டதுக்கு அப்புறமாவும் வந்து நிறையா பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இவ்வளோ அழகாக ஷூட் பண்ணி ஒரு வீடியோக்கு இல்லை ஒரு படத்துக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டிருக்கோமே, இது எப்படி கல்யாணமாக ஆகும் அப்படின்னு போய் அந்த சேவ் த டேட்டை பார்த்தோன்னே தான் எனக்கே வந்து இங்கே தான் மாட்டிருக்கோம் நம்ம. நம்ம தான் வந்து இதை பற்றி யோசிக்கலையா போடுவாங்க போல. இல்லைங்க, எனக்கு வந்து ஆக்சுவலி அந்த ப்ரோமோல எல்லாமே நம்ம ரூமர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்குவாஷ் பண்ணிடலாம், ஈஸியாக இருந்துரும் அப்படின்னு நினச்சி தான் போட்ட ஒரு விஷயம். பட் அது இவ்வளோ தூரத்துக்கு போகும்னு நாங்கள் ஆக்சுவலி நினைக்கல. பட் அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் போட்டது வந்து கொஞ்சம் மக்களை என்னன்னு கேட்க வைக்கிறது, அது மட்டும்தான். அது நமக்கு பக்கு பக்குன்னு இருந்துருக்கு. ஐயோ இப்படி வேற போட்டிருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியும், ஸோ அதனால் அது அப்படியே விட்டாச்சு. சொல்கிறவங்க எதுவும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. கரெக்ட், நம்ம ஜாலியாக நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு அப்புறம் இந்த அடடா ஆல்பமோட கம்போசரும் நீங்கள் தான் அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆசை கூட இருக்கும். நிறைய டைரக்ஷன் ஃபீல்லையும் சரி, மியூசிக் கம்போசிங் ஃபீல்லையும் சரி, ஃபீமேல் வர்றது அப்படிங்கிறது பயங்கரமான இப்போ வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நீங்களே பண்ணுறது, டைரக்ஷனும் சரி கம்போசிங் சரி நீங்களே பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ? மியூசிக் கம்போஸ் பண்ணி பாடினது நான். இப்போ மியூசிக் வீடியோ டிரெக்ட் பண்ணதும் வந்து ஒரு ஃபீமேல் தான். ரொம்ப சந்தோஷங்க. ஐ திங்க் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு லவ் சாங் வந்து நான் பெருசாக கேட்டதில்லை, அதுவும் தமிழில் நான் பெருசாக கேட்டதில்லை. ஸோ அதை கண்டிப்பாக வந்து இந்த சாங் மூலிமா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அண்ட் அந்த வீடியோ அந்த விஷுவல்ஸும் வந்து
ஒரு ஃபீமேலோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே ஒரு ஃபீமேல் எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ அது வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கிறது வந்து ஐ எம் நிஜமாவே வெரி ஹாப்பி. இப்போ இன்னைக்கு உலகம் ஒரு வே நோக்கி போயிட்டு இருக்கு. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்குல்ல, ஹை பீட் சாங், வைப் சாங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல. இதில் நம்ம ஒரு கிளாசிக்கல் லைக் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அதுக்குமே வந்து 100% ஒரு வெல்கமிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு இந்த ஆப்ஷன்லேயே நம்ம போயிடலாமா இல்லை வேறு ஆப்ஷன் போகலாமா அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சா, தாட் வந்துச்சு அவங்களுக்கு? அப்படின்னு பெருசாக இல்லைங்க. நான் இப்போது நிறையா பாட்டு வச்சுருந்தேன். எனக்கு ஆசை என்னென்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எப்போவுமே இருந்துச்சு. பட் அந்த ப்ராசஸ் போக போக நிறையா பேர் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தான் சொல்லுவாங்க, இப்போ இது ரீல்ஸில் எப்படி ஃபிட் ஆகும், இல்லை இதுக்கு எப்படி டான்ஸ் ஆடுவாங்க, இதில் ஒரு டான்ஸ் ஹுக் ஸ்டெப் மாதிரி எதுவுமே இல்லையே. எதுவுமே கிடையாது. அந்த நம்ம பழைய காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா எந்த சாங்குமே உங்களுக்கு ஹுக் இருக்காது. ஆமாம், ஹுக்கே இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து எல்லோரும் ஹுக்குங்கிறது லைக் அது ஒரு மேண்டட்ரியாக ஆகிடுச்சு, எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ரீல்ஸுங்கிறத விஷயத்துக்கு ஆக தான் பாட்டையே இன்னைக்கு இது பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு 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 பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். பட் எப்போ இந்த மாதிரி பாட்டெலாம் எப்போ நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்? ஸோ நிறையா இருக்குது அந்த மாதிரி பாட்டெலாம். நம்ம அப்போ கேட்குறலாம், இப்போவும் இன்றைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த காலத்தில் வந்த பாட்டெல்லாம் அதுலலாம் எதுவுமே ஹுக்கே இருக்காது. பட் ஸ்டில் வி என்ஜாய் இட். கேட்கும் போது நல்லா ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். எனக்கு எந்த ஒரு ஜோனில் இருந்தாலும், நான் கோவமாக இருந்தாலும் சரி, நான் சோகமாக இருந்தாலும் சரி, நான் எக்ஸைட்டாக இருந்தாலும் சரி, இந்த பாட்டு தான் நான் என்றைக்குமே ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கேட்கும் போது என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இந்த பாட்டும் கேட்கும் போதும் உங்களுக்கு ஒரு ஃபீல், நல்ல ஒரு கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் அந்த அண்ணா சாங் நான் கேட்டுட்டேன். அதனால் எனக்கு எந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்னா, இப்போ தளபதி படம் வந்ததுனால எனக்கு டக்குன்னு இந்த கண்மணி கண்ணாலூர் அந்த பாட்டெலாம் இப்போவுமே ஸ்டில் நம்ம அந்த ரிப்பீட் மோடில் கேட்டுப்போம். அது எந்த இன்ஸ்டா ரீல்லையும் ட்ரெண்ட் ஆகலை, எங்கேயுமே வந்து அதில் ஹுக்கே கிடையாது. இருந்தாலும் அதில் ஒரு இது எக்ஸாக்ட்லி ஃபீல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த அந்த அடடா அது வந்து கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கிரேட். ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படம் பண்ணால் அப்போது நிறைய டைரக்டர்ஸ் மீட் பண்ணணும், ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணால் தான் படத்தோட வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணால் பட வாய்ப்பு கிடைக்கணும்னு, இப்போ ரீல்ஸ் பண்ணால் பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு, அப்புறம் ஆல்பம் சாங்ஸ் பண்ணால் பட வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எனக்கு அதுதானே ஓப்பனிங். நான் பண்ணாத விஷயம் எதுவுமே கிடையாது. எனக்கு பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி டேரக்டாக ப்ரொடக்ஷன் ஹவுஸும் போய் உட்காந்துருக்கேன், டைரக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். எதுவுமே அப்போ நடக்கல. நான் சொல்கிறது லாங் பேக், ஒரு 10 years பேக் சொல்கிறேன். ஸோ என்னடா அது ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்தாலும் எங்களுக்கே தெரியும், அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் போனதுக்கப்புறம் கிழிச்சு குப்பத்தொட்டில் தான் போடுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் அது ஒரு ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போது அந்த டைமில். பட் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்றைக்குமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஒன்று பண்ண தான் எங்கேயாவது ஒன்று கண்ணில் படும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், மியூசிக் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இதனால தான் எனக்கு இதெல்லாம் வந்தது. ஸோ இன்றைக்குமே சொல்கிறேன், இதை நம்ம ஒன்று பெட்டராக ஒன்று பண்ணிட்டோம், பெஸ்ட்டாக ஒன்று பண்ணிட்டோன்னா அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு இது பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோவாக எல்லாருக்குமே இது இருக்கும். ஸோ அதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். சூப்பர். ஸோ நான் அதுலேருந்து வந்தனால ஐ குட் ஈஸிலி ரிலேட்டட். அண்ட் நானும் லைக் இந்த மாதிரி வரவங்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன், இதில் நீங்கள் பெட்டராக ஒன்று பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை எடுத்து கூட்டு போகும். கிரேட், சூப்பர். ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாமா மேம்? ஓகே. நீ பேச தேனூருமே நான் கேட்டேன் காதோரமே, அட பட்டுன்னு பார்க்குற சட்டுன்னு தக்குற நீயும் ஏண்டா, அட உக்காந்த சக்கல உள்ளங்கை தீண்டுற வேலையும் வேண்டாம், அடடா நீ அழகா ஆசையா உறவா நான் வரவா, கனவா இது நிஜமா காதலா எனையே நான் தரவா, விழியோடு விலகாமலே விரலோடு விரல் சேரவே, அடடா நீ அழகா ஆசையா உறவா நான் வரவா. நாங்களே வந்துடுவோம். பயங்கரமா இருக்கு. அதான் நீங்கள் கேட்டது வெறும் சும்மா சவுண்ட் செஷன்ஸ் நிறையா கேட்டிங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். வெரி கிரேட் டேலண்ட் இவங்க. விழியோடு விலகாமலே விரல் அது கண்களா கவிதைகளா பார்த்தவுடன் படிக்க தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி நானும் கவிதை எழுதலாம் வந்துச்சு. நைஸ். ஸ்கூல்ல இதெல்லாம் படிச்சது உண்டா? ஸ்கூல்ல அந்த டேலண்ட்லாம் இல்லாம தான் துரத்திட்டாங்க.
ஸோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் டீம். கண்டிப்பாக இந்த சாங் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு, ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். எங்களை தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.